ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜனவரி 25 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். 1. தேசிய வாக்காளர்கள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஜனவரி 25 தான் தேசிய வாக்காளர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. அதாவது 1950 ஜனவரி 25. ஸோ இந்த டேட்ல தான் நம்ம இந்திய தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்படின்னா 1950 ஜனவரி 25. ஸோ இந்த நாளை முன்னிட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம், 2011 நம்ம இந்த அதாவது தேசிய வாக்காளர்கள் தினத்தை நம்ம அனுசரிக்கிறோம். 2011 இது கொண்டாடப்படுகிறது. ஸோ என்னுடைய முக்கிய நோக்கம்னா, அதாவது அனைவரும் வாக்களிக்கணும். அதாவது ஜனநாயகத்தில் எல்லாரும் ஒரு சிறந்த அதாவது தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது ஒரு முக்கிய நோக்கம். குறிப்பாக இப்போ நம்ம 13வது தேசிய வாக்காளர் தினத்தை 2024 கொண்டாடுறோம். இதனுடைய கருப்பொருள் என்னன்னா, வாக்களிப்பதை போன்று வேறில்லை, நான் உறுதியாக வாக்களிக்கிறேன். வாக்களிப்பதை போன்று வேறில்லை, நான் உறுதியாக வாக்களிக்கிறேன். அதான் இதனுடைய கருப்பொருள், இந்த ஆண்டினுடைய கருப்பொருள். அடுத்து 2வது கொஸ்டின். இந்தியாவின் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை. அதாவது இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 34. ஆப்ஷன் பி 34. அதாவது நீதிபதி பி வராலேன்றவர் தான் லாஸ்டா உச்ச நீதிமன்ற நீதிபதியா பதவியேற்றார். இவர் கர்நாடக உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தார். இவர் இப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதியை பதவியேற்றது. இதன் மூலம் இந்தியா, அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகபட்ச நீதிபதியினுடைய எண்ணிக்கை 34. ஸோ அதை இப்போ முழுமையாக அது எட்டியிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதி எண்ணிக்கை 34 தான் அதிகபட்சமாக. அடுத்து 3வது, தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜனவரி 24 தான் பார்த்தீங்கன்னா தேசிய பெண் குழந்தைகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதனுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னா என்னன்னா, தேசிய பெண் குழந்தைகள் எதனால் கொண்டாடப்படுகிறதுனா, அதாவது பாலின சமத்துவம், பெண்களுக்கு பாலின சமத்துவம் கொடுக்கணும். அதே போல் கல்வி, அவங்களுக்கு கல்வி, அடுத்து அடிப்படை உரிமைகள் அவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்து சுகாதாரம், அடுத்தது அவங்களுக்கு ஊட்டச்சத்து, அவங்களுக்கு சரியான ஊட்டச்சத்து சாப்பிட்றாங்களா அப்படின்றத நம்ம என்ஷூர் பண்ணோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு சம ஊதியம், ஆண்களுக்கு எவ்வளோ ஊதியம் கொடுக்குறாங்களோ அதே போல் பெண்களுக்கும் அவங்களுக்கு சம ஊதியம் கொடுக்கணும். ஸோ இதையெல்லாம் இதெல்லாம் பற்றி அந்த விழிப்புணர்வு பெண்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு பேர் தான் ஸோ இந்த தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஒவ்வொரு முறையும் ஜனவரி 24 அப்போ நம்ம கொண்டாடுறோம். இது பார்த்தீங்கன்னா 2008 அந்த ஆண்டு முதல் பார்த்தீங்கன்னா இது கொண்டாடப்படுகிறது தேசிய பெண் குழந்தைகள் தினம். முக்கியமாக இந்த பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான விழிப்புணர்வை ஏற்படுத்தினுடைய நோக்கம் இந்த தேசிய பெண் குழந்தைகள் தினம் 2008 முதல் கொண்டாடப்படுகிறது. அதே போல் இந்தியா, பிரான்ஸ், UAE 3 நாடுகளும் சேர்ந்து நடத்தும் விமான கூட்டு பயிற்சி, இது டெசர்ட் நைட் அப்படின்னுவாங்க. இது முக்கியமாக இப்போ ஏன் நடத்துறதுன்னா, அரபிக்கடலில் உங்களுக்கே தெரியும், இந்த சோமாலிய கடற்கொள்ளைகள் மூலமாக நமது இந்திய கடற்படை அதாவது கச்சா எண்ணெய் ஏற்றின்னு வரதாகும். ஸோ இதில் முக்கியமான நம்ம நாட்டுக்கு தேவையான பொருட்கள் இந்த அரபிக்கடல் வழியாக வரும்போது சோமாலிய கடற்கொள்ளையர்கள், ஹூதி கிளர்ச்சியாளர்கள் அப்படின்ற இவங்க மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த கடற்கொள்ளைகள் நம்ம கப்பலை வழிமறித்து ஸோ அவங்க கொள்ளையடிச்சு செல்கிறாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், இந்தியா, UAE இவங்க பார்த்தீங்கன்னா வான்வழி மூலமாக இந்த பயிற்சி எடுத்து ஸோ இதன் மூலமாக அந்த கடற்கொள்ளையர்களை தாக்குதல் நம்ம எதிர்கொள்ளலாம். ஸோ இதுதான் என்னுடைய முக்கிய நோக்கம், இந்த டெசர்ட் நைட் அப்படின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னைக்கான அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். என்னைக்கு பார்த்ததுலேருந்து 2 கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். 1, தேசிய வாக்காளர்கள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? நம்பர் 1 கொஸ்டின். நம்பர் 2, அதாவது தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.